கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான நேரத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைய மாதத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடும் நல்ல உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேவ செய்தியை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். குறிப்பாக நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்மளுடைய உடல் எல்லாமே புதிதாக்கப்பட வேண்டும். அதுதான் இன்றைய செய்தி. அனைத்தையும் புதிதாக்கும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு அருமையான செய்தியை இதுக்கு முன்னால் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்று திருவெளிப்பாட்டு புத்தகம் 21:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி திருவெளிப்பாடு 21:5 எடுத்து வாசித்து பாருங்கள். திருவெளிப்பாடு 21:5. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கூறினார். யாராவது வாசிங்க. புதியதாக்குகிறேன் என்று கூறினார். போதும். இதோ நான் அனைத்தையும் இன்று, இப்பொழுது, இந்த நேரம் முதல் கொண்டு ஆண்டவர் நம்மை புதிதாக்கப் போகிறார். கைதட்டி நன்றி சொல்லுவோம். நல்லா கைதட்டுக. எப்படியோ இந்த வருடத்துக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம். நாம் கஷ்டங்களும் துன்பங்களாக கூட இருக்கலாம். ஒருவேளை வருடம் புதுசாக பிறந்ததுக்கு பின்னால் என்னது பழையமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, இப்போது முதல், ரைட் நவ், இந்த நேரம் முதல் கொண்டு ஆண்டவர் நம்மை புதிதாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை புதிதாக்க ஆசைப்படுகிறார். நம்ம பழைய மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் பிச்சைக்காரனாகவே இருப்போமாக. அப்படியா? இல்லை, நம்ம தனவந்தர்களாய் மாறப்போகிறோம். அல்லேலூயா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறப்போகிறோம். ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே நான் 200 ரூபா உனக்கு காணிக்க கொடுக்குறது 10ல் ஒரு பகுதி. எனக்கு கொடுக்கும்போது வெக்கமாக இருக்குதுன்னுச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு கொடுக்கும்போதே வெக்கமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் உனக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆண்டவரே, நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் ஊழியத்திற்காக, உங்களுடைய நற்செய்தி பரவுவதற்காக நான் நிறையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. இவ்வளவுதான் ஜெபம். ஒரு ஆண்டில் ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் அவர்கள் காணிக்க கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ வருமானமாக இருக்கும்? 10 கோடி. எவ்வளவு? 10 கோடியில் 1 கோடி காணிக்க. நிறைய பேர் காணிக்க சின்னதாக இருக்கும்போது கொடுத்துருவாங்க. நிறையா வரும்போது இவ்வளவு ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம், கொஞ்சம் தமிக்கிக்குருவோம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? யூதாஸை பற்றி சொல்லுகின்ற போது அப்படி தான் வருது, அனானிசம் அப்படின்வாங்க. அனனியா சபிரால்ஸை பார்க்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, பாதியை கொடுத்து பாதி அமைக்கிட்டு கொஞ்சம் போல கொடுத்தாங்க. கடவுள் சாப்பிடவா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் உனக்கு நிறைய கொடுக்க ஆசைப்படுகிறேன், நிறையா கொடுக்கணும். அதான் 1 கோடி ரூபாய் காணிக்கை. ஒரு வருடத்தில் 1 கோடி காணிக்கை, 10 கோடி ரூபா வருமானம். ஏதோ ஒரு பெரிய கம்பெனி அந்த அம்மா எடுத்து நடத்துது. அந்த கம்பெனியில் 10 கோடியில் 1 கோடியை கொடுக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். நிறையா கொடுக்கும்போது உண்மையிலே யூதாசு பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? கொஞ்சம் அமுக்கு, கொஞ்சத்தை மறைச்சி வையே அப்படின்றான். அதேபடி நம்ம மறைச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி மாற்றப் போகிறார்? கொடுக்குற அதாவது இறைக்கிற கிணறு தான் ஊறும், இறைக்காத கிணறு நாரும். நிறைய இறக்கி தண்ணி வருது அப்படின்னு சொன்னாக்கா ஊற்று நிறைய வருதுன்னு அர்த்தம். ஆசீர்வாதம் என்பதை நாம் அனுபவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆசீர்வாதம் என்பதை நாம் அனுபவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களில் ஏழைகளும் இருக்க மாட்டான், இறந்துன்பவனும் இருக்க மாட்டான். ஏழையாகவும் இருக்க மாட்டான், பிச்சைக்காரனாகவும் இருக்க மாட்டான். இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். எனவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இந்த வருஷத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். கைதட்டுங்க பாப்பா. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? நான் நிறைய ஆண்டவருக்காய் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற கை தூக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும், வாங்குகிறவர்களாய் இருக்கக்கூடாது. வாங்குகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவர் நம்மை கொடுக்கின்ற இடத்துல நம்மை உருவாக்குவார்.
அல்லேலூயா. அல்லேலூயா. உருவாக்குவார். இப்போ இல்லைனாலும் ஆண்டவர் இனி வருங்காலங்களிலே ஆண்டவர் நம்மை புதிதாக மாற்றுவார், புதிதாக மாற்றுவார். கடைசி வரைக்குமே வியாதிக்காரலாகவே இருந்துட்டு செத்துடலாமா சொல்லுங்கள்? கடைசி வரைக்கும் வியாதிக்காரலாகவே இருக்கணுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், எத்தனை நாளைக்கு தான் நான் வியாதிக்காரனாகவே இருப்பேன்? பிறந்ததுலேருந்து இதே தான் மருந்து மாத்திரையா? போரடிக்கலையா? ஆண்டவரை போரடிச்சு போச்சு, என்னை கொஞ்சம் ஆரோக்கியமாக மாற்றுங்க, என்னை ஆரோக்கியமாக மாற்றுங்க அப்படின்னு. நம்ம ஆண்டவர் நம்மை புதிதாக நம்மளுடைய சரீரத்தை ஆரோக்கியமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. நம்மளுடைய ஆரோக்கியத்தை மாற்றப் போகிறார். நம்ம நோயாளியாக இருக்கிறோம், இனி நோயாளியாக இருக்கக்கூடாது, ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். நீங்கள் கொடுக்கின்ற இடத்திலும் ஆரோக்கியமான வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை புதிதாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. புதிதாய் மாற்றுகிறார். அப்போ இன்றைக்கி பார்க்கின்றோம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 43:19 சொல்லுகிறது, இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. எப்போ? இப்பொழுதே. இந்த மறுரூப ஜெபக்குழு தானே, மறுரூப ஜெபக்குழுவில் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. எப்போ தோன்ற? இப்பொழுதே, நவ், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. அது சொல்லிட்டு சொல்கிறார் பாருங்களேன், அதை நீ கூர்ந்து கவனிக்கவில்லையா? அதை நீ கூர்ந்து கவனிக்கவில்லையா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்றை அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகள் தோன்றச் செய்வேன். எப்படி பார்த்தீங்களா? பாலை நிலத்தில். இந்த கேமராவை தட்டி விட்டுறாமா பார்த்துக்கம்மா. ஏம்மா அவனெலாம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு தாத்தாட்டை விட்டுட்டு போங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, அதை நீ கூர்ந்து கவனிக்கவில்லையா? அதை நீ கூர்ந்து கவனிக்கவில்லையா? அதுதான் வார்த்தை. ஏன் இன்னும் பார்க்கவில்லை? நான் உங்களுக்கு ஃபோன் அடித்தனே, எனக்கு ஒன்றும் அடிக்கலையே. ஃபோன் அடிச்சிருக்கேன், 2 டிக்கு விழுந்திருக்கு பாருங்கள். அது சொன்ன மாதிரி 2 டிக்கு விழுந்திருக்கேன் பாருங்களேன். கூர்ந்து கவனிக்கவில்லையா? இப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் தொடங்கிவிட்டது. அவ்வளவுதான். கைதட்டி நன்றி சொல்லுங்க. இப்பொழுதே தொடங்கிவிட்டது. இதை யார் கண்டுபிடிச்சா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கிறது அப்படின்னு ஒரு சோசியக்காரன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இப்பொழுதே உங்களுக்கு வாழ்க்கை நல்ல நேரம் ஆரம்பிச்சு அப்படின்னு. அன்னையிலேருந்தே சனி ஆரம்பிச்சிடும். அவன் சொன்ன மாதிரி இன்றைக்கி மழை என்பார்கள், அன்றைக்கி மழைவே வராது. வெளுத்து வாங்க போகுதுன்னு வாங்க, வெயில் வெளுத்து வாங்கும். இதுதான் உண்டு. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். வாக்குறுதியை அதை நீ கவனிக்கவில்லையா? ஆரம்பிச்சிருச்சு. அது இங்கே இந்த மாடி அறையில் தோன்றிவிட்டது. அல்லேலூயா. அது இன்னைக்கு தோன்றிச்சியா? நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னாங்க. எப்போ கிடைக்கும்? நவ், இப்போது, இப்போது. அதை நீ விசுவசிக்கணும், ஆமேன் சொல்லணும். அல்லேலூயா. ஆமேன் சொல்லு. அது நிச்சயமாக நடக்க போகிறது. அதான் உண்மை. எனவே ஆண்டவருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லு. புது செயல் இந்த வருஷத்தில் நீ செய்யணும். ஆண்டவர் செய்ய தூண்டுகிறார். உனக்கு வருமானமாக இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது செயல் ஒன்று தொடங்கிவிட்டது. அது இந்த ஜெபக்கூட்டத்தில் இங்கே இந்த மாடி அறையில் ஆண்டவர் அறிவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அனைத்தையும் புதிதாக்குகிறார். அனைத்தையும், எல்லாத்தையும், உன்னுடைய சரீரம், ஆத்மா எல்லாத்தையும். நோயாக இருக்கிறவங்க கேளுங்க, ஆண்டவரே கன்று குட்டிகளை போல துள்ளி ஓடுவதற்கு எனக்கு கட்டளையிடும் சொல்லுங்கள். கன்று குட்டிகளை போல் துள்ளி ஓடுவதற்கு. நான் முதல்ல காலில் பாதிக்கப்பட்டது இங்கே வந்ததுக்கு பின்னால் தான் வந்து நின்று 1 மணி நேரம் நின்றதுக்கு பின்னால் தான் கால் பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால் இப்போ வந்திருக்கேன், 2 மாதம் கழிச்சு இங்கே வந்திருக்கிறேன். இதில் உன்னை பார்க்கணும். என்னை பார்க்க வர்றவங்க நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு போல பெரிய காயத்தை பார்த்துட்டு, ஐயோயோ இப்படி தான் அங்கே ஒருத்தருக்கு இருந்துச்சு, காலை எடுத்துட்டாங்க. அட வாயில் மண்ணுலுக, இப்படியா பேசுகிறது? காலை எடுத்துட்டாங்க. அது பேசுகிறது இங்கே தான் வந்து பேச, நம்மளே வந்து நூலாகி உட்காந்து இருக்கிற 2 மாதமாக காலை எடுத்துட்டாங்க அப்படின்னு. சிலர் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு சுகர் இருக்குதா? ஆமாம். எப்படியும் 1 வருஷம் ஆகும் ஆறுறது. நான் சொல்லிடுறது, நீங்கள் எந்திரிச்சு போங்க, நான் தூங்க போகிறேன்ட்டு போயிடுவேன். அவங்கள போய்ட்டு உட்காந்து பேசணும்னு வைங்க,
வாயு பூரா நரகமாக தான் இருக்கான். வாயு பூரா நரக குழி மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ என்ன பாரதியார் சொன்ன மாதிரி, அதாவது நீ வீழ்ந்து விட்டாய் எழுந்திருக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லுவா. வீழ்ந்து விட்டேன் என்று நினைத்தாயோ? இல்லை, மறுபடியும் எழுவே. ஜெபக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெபம் பண்ணது, பிரதர் முன்ன காட்டிலும் பின்ன மான்கால்களைப் போல் துள்ளி ஓடணும்னு ஜெபம் பண்ணி 2 மாதத்துக்குள்ளே சக்கனை தூக்கி வந்துட்டேன் வெளியில். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், நாம் கீழே விழுவது முக்கியம் என்று நினைப்பார்கள். உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய மரணத்தை விரும்புவதில்லை, உன்னுடைய கண்ணீரை தான் விரும்புகிறார்கள். நீ அழுகணும். அவங்களுக்கு முன்னால் அழுதுட்டீங்கன்னு வைங்கள, ரைட், சக்ஸஸ். அழுதுட்டாங்கடா. நம்ம அழுகையில் நம்ம கண்ணீரை அவர்கள் விரும்புகிறார்கள். எக்காரணத்தை முன்னும் இந்த வருஷத்தில் கண்ணீர் சிந்தாதை. அல்லேலூயா. கண்ணீர் சிந்தாதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. அல்லேலூயா. என்றைக்கு முதல்ல நம்ம இந்த ஆண்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும், ஒரு காலத்தில் அழுகாதிய. அழுகைக்குரிய காரியங்களும் உங்களுக்கு வராமலே ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுவார். கைதட்டி நன்றி சொல்லுவோம். ஆமாம், அதுதான் முக்கியமானது. அதே போல் இந்த ஆண்டில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டியது, யாராவது குறை சொல்லுகிறவர்கள் உங்கள்கிட்ட குறைகிற சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்கள விட்டு எந்திரிச்சிருங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்கள விரட்டி அடிச்சிருங்க. அதுதான் மிக முக்கியமானது. எனவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை அனைத்திலும் புதிதாக்குகிறார். எனவே நாம் இந்த ஆண்டு தலை நிமிர்ந்து நடப்போம். அல்லேலூயா. நாம் இந்த ஆண்டு தலை நிமிர்ந்து நடப்போம், ஆசீர்வாதமாய் நடப்போம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறையவே தருவார். அல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் சோகத்தையும் துக்கத்தையும் வச்சுக்கிட்டு எப்பயுமே அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை புதிதாய் மாற்றம் அப்படின்னு. எனவே இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். 2 கொரிந்தியர் 5:17 எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 5:17. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாய் படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்ததன்றோ, இவையாவும் கடவுளின் செயல் தான். இது பூரா யாருடைய செயல்? கடவுளுடைய செயல், ஆண்டவருடைய செயலுப்பா. பழையன கழிந்து புதியன புகுதல் அப்படின்ட்டு. இந்த போகி பண்டிகைன்னு ஒன்று வரும். போகி பண்டிகை அது தீபாவளி டைமில் வரும்னு நினைக்கிறேன். பொங்கல் டைம் தானே முடிஞ்சில். அந்த போகி பண்டிகை என்ன அப்படின்னாக்கா, பழையன கழிந்த புதியன புகுதல். பழைய கணக்கெல்லாம் முடிச்சுட்டு புதிய கணக்கை உருவாக்குவாங்க. பழைய குப்பையை பூராத்தை எரிச்சிட்டு புதிய குப்பையை சேர்த்து வச்சுருவாங்க. அதுதான் போகி அப்படின்றது. அப்போ நம்ம வாழ்க்கையில் போகி அப்படின்றது தள்ளப்படாமல் இருக்கிறது. குப்பையாக மாறிடக்கூடாது. அவ்வளோதான், நம்மளை கொளுத்தி விட்டுருவாங்க. நிறையா தாய்மார்கள் பெரியவர்கள் கைவிடப்பட்டுறார்கள். அவங்களாம் அப்போ பிரயோஜனம் இல்லை. அவங்களாம் இப்போ பிரயோஜனம் கிடையாது. இவங்களால் நமக்கு ஒரு நன்மை இல்லை. இப்படித்தான் ஒரு மலைப்பகுதியில் ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, 70 வயசு ஆச்சு அப்படின்னாக்கா பாட்டியையும் தாத்தாவையும் கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டு வந்துடுவாங்க. அங்கே சிங்கம் புலி அடித்து தின்னுட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி அவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனாவில் இன்னும் அந்த சட்டம் கொண்டு இருக்கிறது. சில மலைப்பகுதியில் வயசானவங்களை கொண்டு போய் அவங்கள பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்கன்னா, இங்கே புலம்பிகிட்டு இருக்கிறக்க காட்டுக்குள்ளேயாவது போய் அந்த சிங்கத்துக்காவது இறையாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அதற்கு பின்பாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் அவங்க கதி. காட்டுக்குள்ளே போனோன்னா போயிடுவாங்க. இப்படித்தான் ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. இந்த வயசான தாயை தூக்கிட்டு தோளில் வச்சுட்டு தள்ளாத வயசில் கொண்டு போகிறான், மலையில் கொண்டு போய் விட்டு வந்துடலாம் அப்படின்னு. காலையிலேருந்து ஏறி போகிறாங்க. ஏறி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோன்னே அந்த பாட்டி என்ன பண்ணுது, தோளில் இருக்க பாட்டி அந்த மர செடியெல்லாம் பிடுங்கி போட்டுக்கிட்டே வருது. எதுக்கு இப்போ செடியாக பிடுங்கி போட்டு வந்துக்கிட்டு இருக்கிற, குலையெல்லாம் பிடுங்கி அப்படின்னு அவன் கேட்குறான். மகனே 5 மணிக்கு மேலே இங்கே இருட்ட ஆரம்பிச்சிடும், இது மதிகட்டாஞ்சோலை,
அதனால் நீ போகிறதுக்கு வசதியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலையை பார்த்துக்கிட்டே நீ வீட்டு வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் சாக போகும்போது கூட நமக்கு தாய் வந்து நல்ல வழியை தாண்டா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போன தாய் மேலே இறக்கப்பட்டு கொண்டுட்டு வந்துட்டான். அன்றைக்கி அந்த ஊரில் ஒரு சட்டம் வந்துச்சு, இனிமேல் யார் வயசானவங்களை கொண்டு போய் காட்டில் போடக்கூடாது, செத்துறக்கூடாது, அவள் நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே ஒரு சட்டம் வருது. இதான் ஒரு சட்டம். அன்றிலிருந்து பாதுகாப்பாக தாய் தந்தையர்களை பதிக்கிறார்கள். நீ நீண்ட நாள் வாழும் பொருட்டு உன் தாயையும் தந்தையும் மதித்து நட. ரொம்ப நாளைக்கு வாழணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள்? தாயும் தகப்பனையும். இன்றைக்கி அவங்க வந்து ஒரு வேளை உதவாமல் போயிட்டாங்க, இன்றைக்கி உதவாமல் போயிட்டான். அன்றைக்கி அவங்க உனக்கு எல்லாத்தையும் அள்ளி சுமந்தவங்க, உனக்கு இது ஒன்றும் முடியாத சூழ்நிலையில் கூட ஊசி போடுறதுக்கு ராத்திரியில் கூட தூக்கிட்டு போனவங்க, மருந்து வாங்கி குடித்தவங்க, நல்லா குழந்தைய நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்த தாயும் தகப்பனும் இன்றைக்கி தூக்கி எறியப்படுகிறார்கள். என்ன செய்வது? என்னை பொறுத்தளவில் ஒரு புதிய சட்டம் கொண்டு வரணும். இந்த மாதிரி தாய் தந்தையர்களை புறக்கணிக்கிறவர்களுடைய வேலை புறக்கணிக்கப்படணும். கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் பிடுங்கப்படணும். அவங்க சொத்து சுகங்கள்லாம் பிடுங்கப்பட வேண்டும். அவங்கள கொண்டு போய் புருஷனையும் பொண்டாட்டி கண்ணாடி போட்ட வலையில் இங்கிட்ட ஒருத்தர் அடைக்கணும். பார்த்தே சாகணும். ஐயோ அப்படின்ட்டு தொடவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு எச்சியை குடிச்சிக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். உன் வாழ்க்கை போய்விடும். இதுதான் உண்மையான சரியான சட்டம். தாய் தந்தையர்களை மதிக்காதவருடைய வேலைகள் பிடுங்கப்பட வேண்டும். அவருடைய சொத்துக்கள், வீடு எல்லாமே பிடுங்கப்பட வேண்டும். அவர்கள் நிர்கதியாக அனாதையாக சிறைவாசம் செய்யப்பட வேண்டும். கண்ணாடி போட்ட கதவுக்குள்ளே அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்கணும், ஆனால் பேச முடியாது. நீ பேசினாலும் அங்கே ஒன்றும் கேட்காது. கையிலே சைக்கனை பண்ணிக்கிற வேண்டியதான். அதுதான் நடக்கணும். எனவே என்ன அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்களாம் அப்படி செய்யப்பட்டால் நிச்சயமாக நாட்டில் வந்து முதியோர் இல்லமே இருக்காது. முதியோர் இல்லமே இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டாம். நம்ம இன்றைக்கி நோயாளியாக இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்றைக்கி இந்த நேரத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் நோய்களை குணமாக்கி என்னை புதிதாய் மாற்றும். உன் இளமை கழுகின் இளமையை போல புதிதாய் பொழி வரும். கழுகின் இளமை எப்படி பார்த்தீங்களா? 103வது திருப்பாடலில் கழுகின் இளமை அப்படின்னு தான் சொல்கிறார். 4வது வசனத்துலேருந்து தொடர்ந்து வாசிங்க, எடுத்து வாசிங்க. 103 திருப்பாடலில் திருப்பாடல்லாம் நடுப்பகுதியில் இருக்கும். வாசிங்க. மைக்கு எதுக்குமா வச்சுருக்கியா? சரி, நீங்கள் வாசிங்கம்மா. சூட்டுகிறார், அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கிறார். உன்னுடைய இளமை எப்படிப்பட்ட இளமையாக? கழுகின் இளமையை போல புதிதாய் பொலிவரும். அல்லேலூயா. ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஆமென். போதும். அப்போ இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா வயசானவங்க இப்படி சொல்ல, கழுகின் இளமையை போல புதிதாய் பொலிவரும் என்று சொன்னீரே, என்னை புதிதாய் மாற்றும். என்னுடைய ஆத்மா சரீரத்தை புதிதாய் மாற்றும். நான் நடப்பதற்கல்ல பறக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நடப்பதற்கல்ல பறப்பதற்கு. இதை நேரடி அலையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகள், உங்களுக்கும் தான் இதை சொல்லுகிறேன். நடப்பதற்கல்ல, ஓடுவதற்கல்ல, பறப்பதற்கு ஆண்டவர் உன் இளமையை மாற்றப் போகிறார். ஆமென். கைதட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் நிறைய பேர் போயிட்டு நீ அவ்வளோதான் வயசாயிடுச்சுன்னு ஏன் சொல்கிற? அவன் கேட்டானா? அவன் மற்றவங்க கேட்டாங்களா? டீ கடைக்காரன் கேட்டானா உனக்கு வயசாகிடுச்சா அப்படின்னு? கேட்கலை. உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குன்னு டீ கடைக்காரன் கேட்டானா? சொல்லுங்கள், டீ போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்கா அப்படின்னு கேட்டானா? அவன் பாட்டுக்குள்ளே ஒரு மீடியமாக ஒரு சீனியை போட்டு பாலை போட்டு டீ ஆற்றி கொடுத்துட்றான். இவங்க சொல்லுவாங்க, இந்த வித்தவுட்டு சுகர் ஒரு டீ. எப்படி? வித்தவுட்டு சுகர். கடைக்காரன்ட்ட போய் சொல்கிறியா எனக்கு சக்கரை வியாதி இருக்குன்னு? உனக்கு வெக்கமா இல்லை? உன்னுடைய ஆண்டவர் உன் காயங்களை குணப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறார். நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். ஒன்றும் டீ கடைக்கு போகாத. அப்படியே போனாலும் நல்லா சீனி போட்டு சாப்பிடுங்க.
நல்லா சீனி போட்டு சாப்பிடுங்க. ஒரு நேரம் போட்டோன்னே அப்படியே சர்க்கரை வியாதி ஏறி மேலே போயிடுது. அப்படியா போயிடும் சொல்லுங்கள். அங்கே போய்ட்டு சீனி இல்லாமல் ஒரு காப்பி. வீடுகளுக்கு போனால் கூட சீனி போடவா போட வேணாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்லிடுறேன், டீயே வேணாம். டீ கேட்டால் தானே உங்களுக்கு மீடியமாக இருக்குதா அல்லது கூடவா குறையவா அப்படின்னு சொல்லி தெரியும். யாராவது கேட்டாங்கன்னாக்கா டீ வேணாம், டீ வேணாம். ஏன் குடிக்கிறது இல்லை வீடுக்கு ஆளை. இப்போ சக்கரை போடாமல் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பாவம் அவங்க சக்கரை போட்டே பழகிருப்பாங்க. போய் அடுத்தவங்ககிட்ட போயிட்டு நம்ம நோய்களை அறிக்கையிடாதீங்க, நம்ம நோய்கள் அறிக்கையிடாதீங்க. எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அறிக்கையே இடாதீங்க. எனக்கெல்லாம் சுகர் 20 வருஷத்துக்கு மேலாச்சு. யாராவது கேட்பாங்க உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு. ஏன்னு கேட்பேன். இல்லை இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் அப்படின்வாங்க. இருக்குது இருக்கா எவ்வளவு அப்படின்வாங்க. இது 300 வரைக்கும் இருக்குது. அட்டையா அப்போ பரவாயில்ல, நான் 301, நீங்கள் ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருக்கிய. இப்போ இன்னையிலேருந்து நம்ம 2 பேரும் ஒரு கம்பெனியாக மாறிடுவோம், சங்கமாக வச்சுக்கிடுவோம். என்னத்துக்கு எதுக்கு? இது ஒரு இந்த சுகர் வாக்கிங், இந்த வாக்கிங் போகிறாங்க பார்த்தீங்களா பெரியவங்க, அந்த ரோட்டில் வாக்கிங் போகிறவங்க, பார்க்கில் வாக்கிங் போகிறவங்க, இதுக்கு பூரா ஒன்று சேர்த்துக்கிறோங்க. அது பூரா சுகர் கேஸு. அது பூரா ஒன்று சேர்ந்துட்டு, என்ன சார் நேற்று செக்கப் பண்ண போனீங்களே என்னாச்சு அப்படின்னா, எங்கே சார் 250 கீழே இறங்க மாட்டுது அப்படின்னேன். அட நீங்கள் வேறு, பாவக்காய் தான் தினம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கே இன்னும் 300 தாண்ட மாட்டுது, இறங்க மாட்டுது அப்படின்வா. சரி வாங்க நம்ம சங்கத்துக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அப்போ யார் உங்கள்கிட்ட வியாதி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, ஏன் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த வியாதியில் இருக்கிறீங்கனாக்கா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம தனியாகத்தே இருக்கிறோம்னு நினச்சோம், நமக்கு ஒரு கம்பெனி வந்துருச்சு, நமக்கு ஒரு கம்பெனி உருவாயிடுச்சு. சொல்லாதியே எனக்கு வியாதி இருக்குன்னு சொல்லாத. என்னை குணப்படுத்துகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்கள். சுகருக்காக நான் ஜெபிக்கிறேன், அதுக்காக ஜெபிக்கிறேன், இதுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வந்தவங்களாம் காலை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, சுகர் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம். அப்போ சீக்கிரத்தில் ஆறாது, சாதாரணமாக ஆறாது. ஏன் இப்படித்தான் அங்கே ஒருத்தர் சுகர் காலில் புண்ணு செத்து போயிட்டார். நான் நினச்சிக்கிருவேன், இவன்லாம் அடுத்த முறை சந்திக்கவே கூடாது. இவனை மாதிரி 10 பேரை சந்தித்தேன் அப்படின்னாக்கா நம்ம பாதியிலே போயிடுவோம். நான் சொல்லிட்டேன், மூணாரில் நடந்தே ஊழியம் பண்ணேன், கிலோமீட்டர் கணக்கில் நடப்பேன். அது ஏத்தத்தில் இப்படி மலையில் காட்டு பண்ணி தள்ளி விட்டெல்லாம் போயிருக்கு. அடிபட்டு இடுப்பில் அடிபட்டு 2 மாதம் எந்திரிக்க முடியலை. நடந்தே போவேன், மழை குளிர் காற்று. கொடையை பிடிச்சிட்டு போனோம்னா கொடை இப்படி பின்னால் திரும்பிக்கிறோம், அவ்வளவு காற்று. அவ்வளவு தூரம் நடந்து போன என்ன இந்த காலை எடுத்துக்க விட்டுருவாரா? சொல்லிட்டேன், இவங்க பேச்சுகளை பூராத்தையும் பொய்யாக்கிருங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. உமக்காய் நான் நடந்து பணி செய்தான், நடந்தே ஓடினவன், ஓடி பணி செய்த கால்கள் உமக்காக. நற்செய்தி அறிவிப்போரின் மலரடிகள் எத்துணை அழகானவை, என்னுடைய பாதங்கள் அழகானவை. எனவே நாம் இந்த வம்சத்தில் ஒன்றை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நெகட்டிவாக எதிர்மறையாக யார் பேசினாலும் சரி, தயவுசெய்து அது ஒரு நோய் கிருமி, ஒட்டுவாரொட்டி நோய். அவங்கள்ட்ட தயவுசெய்து நீங்கள் வெளியில் போய் கையை கழுவுங்க, தலையை கழுவுங்க, எல்லாத்தையும் கழுவிட்டு கொரோனா வந்தது மாதிரி ஓடி போயிருக்க. கொரோனாவை பற்றி எப்படி ஓடுறோமோ அதே மாதிரி ஓடிடணும். ஏன்னா அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை புதிதாக்குகிற தெய்வன், புதிதாய் மாற்றுகிற தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்க போகிறதுக்கே இந்த இடத்துக்கு உன்னை கூட்டி வந்தார். ஆமென். கைதட்டி நன்றி சொல்லுங்க, நல்லா தட்டுங்க. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே கூட்டி வந்தார். எப்படி பார்த்தீங்களா? எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் தோல்விகளை பேசாதீர்கள், தோல்விகளை பேசாதீங்க. அப்படியா, அவ்வளோதான், சரி முடிஞ்சு போச்சு கதை. முடங்கிடாதீங்க, முடங்கிடாதீங்க. வயசு ஆனாலும் பரவாயில்ல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி உங்கள் இளமையை புதுப்பிங்க. ஆண்டவர் புதுப்பிக்கிறேன்னு சொல்கிறார். எனக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் அவ்வளோதான், நான் இனிமேல் ஜெபத்துக்கெல்லாம் வரமாட்டேன், வீட்டோடு ஒதுங்கிடுவேன். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார் என்கிட்ட, என்னையா ஊழியத்துக்கெல்லாம் போகிறது இல்லையா அப்படின்னே. 60 வயசாச்சு, இன்னும் எங்கே, அப்படியே வீட்டோடு உட்காந்துட்டேன் அப்படின்னாரு. போன வை முதல்ல. நல்லா ஊழியம் பார்த்துட்டு இருந்த மனுஷன், எனக்கு 60 வயசாச்சு, இனிமேல் நான் பார்க்க மாட்டேன், வீட்டோடு உட்காந்துட்டேன். பொண்டாட்டி உடனே மதிப்பாளா சொல்லுங்கள்? மதிப்பாளா? 4 மிதி மிதிப்பாயோ, இந்த கடையை பக்கமாக போயிட்டு வாயா, நீ உட்காந்துக்கிட்டு ஆட்டோரல் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு அனுப்ப மாட்டா? இல்லை, என் ஆண்டவரும் உங்கள் ஆண்டவரும் ஆகிய நம் தேவன் சகலத்தையும் புதிதாக்கி உன்னுடைய ஆத்மாவின் சரீரத்தையும்
பலமுள்ளதாய் மாற்றுவார். ஆமென். கழுகுகளின் இளமையை போல் இளமையை புதுப்பிக்கிறார். கழுகுகளின் இளமையை போல் இளமையை புதுப்பிக்கிறார். நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்தி பாடுவார். கைதட்டி நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்தி பாடுவார். நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்தி பாடுவார். பாடுங்க. நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்தி பாடுவார். அன்பும் அருளும் மிக்கவர் ஆண்டவர் ஆண்டவர். அன்பும் அருளும் மிக்கவர் ஆண்டவர் ஆண்டவர். வல்லவர் நல்லவர் அருள்நலமும் உள்ளவர். வல்லவர் நல்லவர் அருள்நலமும் உள்ளவர். வல்லவர் நல்லவர் அருள்நலமும் உள்ளவர். வல்லவர் நல்லவர் அருள்நலமும் உள்ளவர். நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்தி பாடுவார். பாடுங்க. நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்தி பாடுவாய். நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்தி பாடுவாய். நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்தி பாடுவார். அவர் செய்த நன்மைகளை மறவாதே. அவர் செய்த நன்மைகளை மறவாதே. அவர் செய்த நன்மைகளை மறவாதே. அவர் செய்த நன்மைகளை மறவாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நிறைவுபடுத்துவார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கருத்து, என்றைக்குமே எதிர்மறையாக பேசக்கூடாது. ஆமென். சொல்லுங்க. என்றைக்குமே என்றைக்குமே எதிர்மறையாக பேச மாட்டேன். பேச மாட்டேன். நீங்களா சொல்லுங்க. என்றைக்குமே எதிர்மறையாக பேச மாட்டேன். ஆமாம், அதுதான் முக்கியமானது. இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் எதிர்மறையாக பேசுனீங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் பூராமாக அப்படியே விளையிடும். எதிர்மறையாக பேசுனீங்கனாக்கா எல்லாமே விளையிடும். எல்லோரும் வாயில் கையை வைங்க. எல்லாம் வாயில் கை வைங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே ஆண்டவரே நான் எதிர்மறையாக ஒருபோதும் பேசாமல் இருக்க என் நாவை காவல் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே என்னை தொடுவீராக. தொடும் என் நாவினையே. வச்சுக்கிட்டே பாடுங்க. தொடும் என் நாவினையே உன் புகழ் பாட வேண்டுமே. புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உன் புகழை பாட வேண்டுமே. பாடுங்க. இயேசுவே உன் புகழை பாட வேண்டுமே. நாவு மிக முக்கியமானது. எரிப்பதற்கு, அடுத்தவர்களை எரிப்பதற்கு நாவு எங்கேருந்து தீ எடுக்கு தெரியுமா? இருந்து எடுக்குது. எங்கேம்மா? நரகத்திலேருந்து வாங்கிட்டு வருது அடுத்தவங்களை கொள்றதுக்கு. எதிர்மறையாக பேசி திட்டுறேன் பார்த்தீங்களா, அடுத்தவங்களை காயப்படுத்துகிறேன் பார்த்தீங்களா, அப்போ இந்த நாவு எங்கே போய் எடுத்துகிட்டு வருதான்? அழியாத நரகம். எப்பையும் அழியாத நரகம் அதில் போய் எடுத்துகிட்டு வருது. எடுத்துகிட்டு வந்து லவக்கம் நீட்டி 2 போடு போட்டுட்டு போயிடும். நமக்கு நிறைய கவனம் தேவை. அதாவது சொல்லுவாங்க, நான் தான் சொல்லியிருக்கேன், 1000 எறும்புகளுடைய விஷம் ஒரு தேளுக்கு உண்டு, 1000 தேளுனுடைய விஷம் ஒரு நல்ல பாம்புக்கு உண்டு, 1000 நல்ல பாம்பினுடைய விஷம் ஒரு நாவுக்கு உண்டு. ஒரு நாவுக்கு உண்டு. எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த ஒரு நாவு அப்படின்னுச்சுனாக்கா வைங்கல, அவ்வளோதான். அதான் சொல்கிறான். ஒரு பொண்ணு ஒன்றை நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சொல்லி கேட்டேன். அவள் சிரிச்சா 100 வயசு செத்து போயிட்டான். சிரிச்சாலா கடிச்சாலான்னு தெரியல. நாக்கு அப்போ எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எப்படிப்பட்டதாக இருக்குது? நாவை காவல் காத்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களை ஒருபோதும் புண்படுத்தாதீர்கள், வேதனைப்படுத்தாதீர்கள், அடுத்தவர்களை திட்டி காயப்படுத்தாதீர்கள். அது முதல் முடிவு. சொல்லுங்கள். ஆண்டவரே பிறரை காயப்படுத்தாமல் இருக்க என் நாவை பயன்படுத்தும். இரண்டாவது, இதயம் புதிதாக மாற வேண்டாம். திருப்பாடல் 51 நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 10வது வசனம் சொல்லுது. எடுத்து வாசிங்கம்மா. 51:10. கடவுளே என் உள்ளத்தை
படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தருளும். என்னுள்ளே உருவாக்கியறலும் என்னுள்ளே உருவாக்கி அருளும். என்னை தள்ளிவிடாதேயும். போதும். நாவு எப்படிப்பட்டதாக இருக்கும், இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இதை இருதயம் புதுசாக ஆகணும். இருதயம் பாருங்கள், அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது. முக்கியமான வார்த்தைங்க, அது எடுத்து வாசித்து பாருங்க. எரேமியா 17:9. மைக்கில் வாசிமா. எரேமியா உங்கள் இதில் இல்லையா? இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது. இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது. எப்படி? வஞ்சகமிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை நலமாக்க முடியாது. அதனால தான் நிறைய நேரங்கள்ல அட்டாக்குன்னு போனால் கைவிட்டுறாங்க டாக்டர். இருதய வியாதின்னு சொல்லி போகிறோம், நிறைய கைவிட்டுறாங்க. இது அட்டாக் வந்திருக்கு. ஏன் அட்டாக் வருது? நல்ல இதயம் வேணும். என்றைக்குமே எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? அந்த இதயத்தை நமக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. ஒவ்வொரு நாள் நம்மளுடைய இருதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். இருதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ண கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒருத்தர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே வியாதின்னு வந்துச்சுனாக்க எனக்கு இருதய வியாதி தான் வரணும். ஏன்? இருதயமே இல்லைன்னு சொல்லி வேணா சொல்லிடக்கூடாது. பற்றியெல்லாம் இருதயமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இப்போ வந்துச்சுனாக்க என்ன சொல்லுவான்? இருதயம் இருக்கிறவனுக்கு தாண்டா இருதய வியாதி வருது, மூளை இருக்கிறவனுக்கு தான் மூளையில் வியாதி வரும். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல இதயத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். எசேக்கியேல் 36:26 எடுத்து வாசித்து பாருங்க. 36:26. 36:26. நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்கு தருவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்தி விடு. பிரியமானவர்களே, அடுத்தவங்களை வஞ்சிக்காதீங்க, யாரையும் பேசாதீங்க, அடுத்தவங்களை காயப்படுத்தாதீங்க, அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காதீங்க. ஒரு பாட்டு ஒன்று, நல்ல பாட்டு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு, எம்மையே நாங்கள் மறக்க விடு, கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. பாடுவாங்க. கல்லான இதயத்தை எடுத்துருங்க அப்படின்னு ஆண்டவர் தான் சொல்கிறார். கல்லான இதயத்தை எடுத்து விட்டு நல்ல சதையாலான இருதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன், அது இயேசுவின் இருதயமாய் மாறும். ஆமென், 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 ஆமென். ஆயர் மாமன்றத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எப்போ அதை தட்டி விட்டுறாமாப்பா கேமராவை? இதை லைவில் விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ நம்மளுடைய இருதயம் கல்லாலானதாக இருக்கக்கூடாது, கனி உள்ளதாக இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணுமேன்ற தூண்டுதல் இந்த இதயத்தில் இருக்கணும். தூண்டுதல் இருக்க. கொரோனா நேரத்தில் எம்புட்டு பேர் சாப்பாடுகளை கட்டிட்டு வீதி வீதியாக போய் இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த கொரோனா வந்தது எத்தனை உண்மையானது. பிறர் அன்பை கூட்டி இருக்குது. கொரோனா வந்து என்னத்தை உருவாக்கியிருக்கு தெரியுமா? பிறர் அன்பை கூட்டி விட்டது, அன்பு பாசத்தை கூட்டி இருக்கிறது. இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நினைப்பை கொடுத்துருக்கிறது. எல்லாத்துலேயும் ஒரு தீமை இருக்கும், அந்த தீமையிலிருந்து ஒரு நன்மையை ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவின் இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? எல்லோரையும் நேசிக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கி எல்லாரும் நம்ம இயேசுவின் தெரியத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு, தெய்வீக அன்பு என் இதயத்திலும் இறங்குவதாக. இயேசுவின் திரு இருதயமே, உம்முடைய இருதயத்தை போல என்னுடைய இருதயத்தை மாற்றும். அதான் அந்த ஆண்டவருடைய இருதயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு நாமும் அதேவ பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அந்த இயேசுவின் திரு இருதய அன்பு இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லோரையும் நேசித்தது, பாவியை நேசித்தது, பாவத்தை வெறுத்தது. அவரது சிந்திய பரிசுத்தமான திரு ரத்தம் நமக்கெல்லாம் மீட்பையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது.
ஆமென். ஆமென். அதனால் அந்த இயேசுவின் திரையரத்தை பார்க்குற நேரமெல்லாம் எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை போல என்னுடைய இருதயத்தை. சொல்லுங்கள், இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள். எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி சொல்லுங்கள். அப்படியே இந்த இடத்துல கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை போல ஆண்டவரே உம்முடைய இதயத்தை போல என்னுடைய இதயத்தை மாற்றுவீராக. இதயத்தை மாற்றுவீராக. ஆமென். ஆமென். இதான் ஜெபம், இதான் ஜெபம். எனவே என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுவின் திரு அன்பு, அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே வருவதனால் நம்மளுடைய இருதயம் புதுப்பிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் புதுப்பிக்கப்படும். அதுதான் மிக முக்கியமான. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயமே அனைத்திலும் வஞ்சகம் நிறைந்தது, அதனை குணமாக்க எவனால முடியாது. இருதயத்துக்குள்ள அப்படி இருக்குது பாருங்களேன், ஆழம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், இதோ இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது, வஞ்சகமிக்கது. இருதயத்தை பற்றி சொல்லுகிறார். நல்ல இதயத்தோடு இருங்க மக்களே, எல்லாரையும் பறந்து அன்பு செய்யுங்க. இந்த உலகம் எப்படி இன்னும் இருக்க போகிறது என்று தெரியவில்லை. ஆண்டவருடைய வருகை சமீபத்தில் இருக்கிறது என்பதற்கு ஒரு பதிலளியாக இன்றைக்கி பார்க்குறோம். அமெரிக்காவில் ஒரு மாகாணமே, கலிபோர்னியா மாகாணமே எரிந்து போனது. அங்கே தான் வந்து சாத்தானுடைய சபைன்ற ஒரு சபையை தொடங்கப்பட்டது. அங்கே தான் இருக்குது தலைமையகம். எங்கே? கலிபோர்னியாவில். கலிபோர்னியாவில் தான் சாத்தானுடைய சபை. அவங்க எப்படி வச்சுருப்பாங்க? சிலுவையை தலைகளாக வச்சுருப்பாங்க, தலைகளாக வச்சுருப்பான். இயேசுநாதர் படம் போட்டு அதில் கொம்பு வச்சுருப்பாங்க, மாட்டு கொம்பு மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க. அதனால் சாத்தானின் சபை தொடங்கினது கலிபோர்னியா. கலிபோர்னியா அன்னைக்கு இல்லை. அவருக்கு எதிராக யார் யார் எந்திரிக்கிறார்களோ அத்தனையும் அவர் அடிப்பார். ஆமென். அல்லேலூயா. அத்தனையும் அடிப்பார். எனவே அமெரிக்கா தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலிபோர்னியாவில் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாமே சாம்பல். சாத்தானுடைய சபை தலைமையகமே காலி, தலைமையகமே காலி. சாபம், கோபம், ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக சகலமும் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்க. எப்பையும் அதை எப்பையும் போய் நகை வாங்கவும் சேலை வாங்கவுமே இருக்காதிய. நீ சேலை கட்டுறது கூட இருக்க மாட்டேன், வாங்கிட்டு வருவேன், ஆனால் கட்ட மாட்டேன். ஏன்னா ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் எல்லாமே வந்து சரியாகும். ஒரு மாகாணமே எரிஞ்சு போச்சு. இஸ்ராயல் நாட்டுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா காசான்ற பட்டணமே இல்லை, பட்டணமே இல்லை, எல்லாம் மலிந்து விட்டது. இதெல்லாம் பார்க்கின்ற போது என்ன தெரிகிறது? ஆண்டவருடைய 2வது வருகைக்கு நாம் ஆயத்தமாகுவோம். பணத்தின் மேலும் செல்வத்தின் மேலும் அதை சேர்ப்பதிலும் நாம் கண்களை நாம் தேடிக்கொண்டே இருக்காமல், மாறாக ஆண்டவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்து. உன் பக்கத்து வீட்டுக்காரவங்களையும் ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படு, அடுத்து ஆயத்தப்படுத்து. இன்றைக்கி ஆயத்தப்படுத்துகிற வேலை தான் இந்த மேடையில், இந்த மாடியில் இந்த ஜெப கூட்டங்கள் மக்களை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துறது. அது ஒன்று தான் நோக்கமாக இருக்கணும். இனிமேல் ஜெபக்கூட்டங்களுக்கு ஒன்றே ஒரு நோக்கம்தான் இருக்கணும், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஆமென். பாவம் செய்கிறவன் இந்த ஆண்டு பாவம் செய்யக்கூடாது, எச்சரிக்கிறேன், செய்யாத. வருஷக்கணக்காக திருந்தாமல் இருக்கிறவர்கள் நல்ல பாவசீத்தனம் பண்ணி திருந்தணும். நீ சேர்த்து வைக்கிற செல்வத்தில் எதையும் நீ எடுத்து செல்ல முடியாது. யாராவது எடுத்துருக்காங்களா உங்கள் ஊரில்? செத்தவங்க நகை போட்டு போயிருக்காங்களா? சொல்லுங்கள். இல்லை. 10 சென்ட் இடத்த கொண்டு போயிட்டாங்களா? இல்லை. 6க்கு 3 அவ்வளோதான். 6க்கு 3 அவ்வளோதான் நம்ம சேர்த்து வச்சது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. எதுவும் நம்மோடு வந்ததில்லை, கொண்டு போகவும் முடியாது, அவ்வளவுதான். அதனால் நகை வாங்குவோம், அதை வாங்குவோம், இதை வாங்குவோம், போட மாட்டேன் சொல்லிட்டேன். இந்த வருஷம் நகை வாங்காதிய. ஏன் அப்படின்னாக்கா, அது நீ வாங்கி வச்சுருப்ப, ஆனால் அது உனக்கு சேராது. அது யாருக்கோ சொந்தம், அவ்வளோதான். நம்ம உழைச்சி லொக்குன்னு ஓடி கடைசியில் நகை வாங்கி வச்சா போடுறதுக்கு கழுத்து இல்லை. ஒரு அம்மா வந்து சொல்லுது, இந்த சாலி செயினை கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு. ஜெபம் பண்ணி கொடுத்தோம். என்னம்மா அப்படின்னா, இதை அடகு வச்சேன், வந்ததுலேருந்து போட முடியல, கழுத்தில் குத்திக்கிட்டே இருக்குது, இதை செவத்தை பண்ணி குத்தாமல் இருக்கிறதுக்கு அதை சொல்லுங்க அப்படின்றது. எப்படி இருக்கும் பாருங்களேன். நீ சேர்த்து வச்ச செல்வமெல்லாம் கூட வராது, அவ்வளோதான். எதுவுமே கூட வராது. அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரை அரைக்கிறாச்சு, செத்தன்னா அரைக்கிறாச்சு, எப்போ தூக்க போறிய நான் கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க?
பாடி எப்போ எடுக்க பாடி போறீங்க? எப்ப எடுப்பாங்க? பாடிய எப்போ எடுப்பீங்க அப்படின்ட்டான். எந்த பாடிய? எங்கள் அப்பா அம்மா அழகு பார்த்து பேர் வச்சது ஆரோக்கியராஜ். ஆரோக்கியராஜ் எப்போ எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, பாடின்னு வந்துருச்சு புது பேர். போனோம்னு சொல்கிறான். எங்கள் அப்பா அம்மா பேரும் போச்சு, வச்ச பேரும் போச்சு, ஆசாசையாக அவங்க வளர்த்த வளர்ப்பும் போச்சு. கடைசியில் நான் இப்போது எல்லாமே இல்லாமல் தனியாக போகிறேன். அதனால் 10 பவுனுக்கு மேலே வச்சுருக்கிறவங்களாம் தர்மம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 10 பவுனுக்கு மேலே எப்படா கொடுக்குறது அப்படின்னு எத்தனை பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கு. கொடுக்கணுங்க. நற்கருணை ஆண்டவர் வந்து நற்கருணை கொடுத்தார். என்னுடைய உடலை தருகிறேன் அப்படின்னாரு, என்னுடைய ரத்தத்தை தருகிறேன், நீ வாங்கிட்டு கஞ்சாம்பட்டியாக இருக்காத, நானும் தருகிறேன் என்று சொல்லுங்கள். தர்மம் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் நிறைய தர்மம் பண்ணணும். தர்மம் கண்டிப்பாக பண்ணணும், பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா நடுத்தெருவை வரும்போது அங்கே போயிட்டு பெப்பன்னு முழிக்கக்கூடாது. எதுவுமே நான் செய்யலையே அப்படின்னு ஜெபம் பண்ண போகிறோம். இந்த இதயத்தில் கை வைத்து இன்றைக்கி சொல்லுங்கள், என்னுடைய இருதயம் உமக்கு சொந்தமானது, இதில் நீ வாசம் செய்யும்.